நாட்டில் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை. 10 மாதங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் வெளியான திடுக்கிடும் தகவல். பொது பாதுகாப்பு அமைச்சர் மீது சுமத்தப்பட்ட பாரதூர குற்றச்சாட்டு. செவ்வந்திக்கு உதவிய ஆனந்தனை தொடர்ந்து மற்றும் ஒருவர் அதிரடி கைது. அனுரரசை புகழ்ந்து தள்ளும் ரஞ்சன் ராமநாயக்க. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் நீதி அமைச்சர் வெளிப்படுத்திய விடயம். செவ்வந்திக்கு உதவியதற்காக அரியாலையில் வசித்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆனந்தனின் மாமா நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்னும் சிலர் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுக்குடி நீதவான் நீதிமன்றில் கன்னிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டிலேயே ஆனந்தன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிறகு அவரிடமிருந்து சில கைத்துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மாத்திரமன்றி ஆனந்தன் கடலின் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் எனவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே ஜே.கே. பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களை செய்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஆனந்தன் இவர்தான் என ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது அவரின் மாமாவான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்ற தருவாயில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தீவிரவாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர படுகொலை சம்பவத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாதாள உலக குழு செயற்பாடுக்கென விவரித்தார் என சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு கடந்த காலம் பற்றி பேசுவதென்றால் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கடந்த காலத்தை பற்றியும் பேச முடியும் என தெரிவித்துள்ளார். ஆனந்த விஜயபால 1988 ஆண்டு துணை போலீஸ் பரிசோதகராக சேவையில் இணைந்து கொண்டு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டார். ஆயுத பிரிவு ஒன்றின் தலைவராக செயல்பட்டதன் காரணமாகவே ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆயுத குழுவின் தலைவர் அவரது பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் அடிப்படையிலேயே ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டவர் என்று போலீஸ் திணைக்களத்தினை வழிநடாத்துவதாக சாமர் சம்பத் தசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். சினிமா நடிகர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கடந்த ஆட்சிகளை விட 100% சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது பொய்யுரைப்பதாக அல்லது பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக சிலர் குற்றம் சாட்டினாலும் அவை குற்றங்கள் இல்லை என ரஞ்சன் ராமநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முந்தைய ஆட்சிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நிர்வாகம் வீழ்த்தப்பட வேண்டிய அளவிற்கு எந்தொரு மோசமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். 2025 ஜனவரி முதல் அக்டோபர் 21 வரை பெரும் தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு 1,87,877 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படும். ஏனெனில் உண்மைகளை கண்டறிவதற்கு இது முக்கியம் என நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எமக்கு சில விடயங்களில் ஆய்வு கூட வசதி இல்லை. எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என எமக்கு உண்மையை கண்டறிவதுதான் முக்கியம். தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படுகின்றது. எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி பெறப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
துபாயில் மறைந்திருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹைப்ரிங் சுரங்கா நடாத்தும் போதைப்பொருள் வலையமைப்பின் முக்கிய சந்தேக நபரை காலி மாவட்ட குற்றப்பிரிவு கைது செய்து வெற்றி பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் ரமேஷ்குமார் என்பவர் ஆவார். அவர் முன்னர் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பிணையில் வெளியே வந்துள்ளார். சந்தேக நபர் காலியின் பேபே பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து 100 கிராம் மற்றும் 45 மில்லிகிராம் ஐஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த காவல்துறை அதிகாரி கெத்ரி ஜேலத்தின் அறிவுறுத்தலின் பேரில் காலி மாவட்ட குற்றப்பிரிவின் பொறுப்பான இயக்குநர் உதவி காவல் கண்காணிப்பாளர் நாமல் பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் மேலும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. ரஷ்ய பாதுகாப்பு பிரிவுகளின் வசமுள்ள பாதாள உலக குற்றவாளியான ரொண்டுப அமிலவுக்கு எதிராக ரஷ்ய நீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் வழக்கு முடிவடையும் வரை அவர் இலங்கையிடம் ஒப்படைக்க முடியாது என அந்த நாட்டின் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை மீறி ரஷ்யாவிற்குள் நுழைந்தவரை சர்வதேச போலீசின் சிவப்பு அறிவித்தல் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் ரஷ்ய போலீசார் கைது செய்தனர். ரொட்டும்பு அமில் எனப்படும் பாதாள உலக உறுப்பினர் ரஷ்யாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவுகளால் கைது செய்யப்பட்டதாக ரஷ்யா சர்வதேச போலீஸ் ஊடாக இலங்கையின் அதிகாரிகளுக்கு கடந்த மார்ச் மாதமே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அவர் பிடிபடும் போது மேலும் சில நபர்கள் அவருடன் இருந்த போதிலும் அவர்கள் குறித்து இலங்கைக்கு இதுவரை எவ்வித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 25 வயதிற்கும் மேற்பட்ட ஒவ்வொரு 4 பேரில் ஒருவருக்கும் அவர்களின் வாழ்நாட்களில் பக்கவாதம் ஏற்படலாம் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். களுத்துறை போதனா மருத்துவமனையின் சிறப்பு நரம்பியல் நிபுணர் மருத்துவர் சுரங்கி சோமரத்ன பக்கவாத நோயாளிகளில் சுமார் 30% பேர் 20 முதல் 60 வயதிற்குட்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார். அக்டோபர் 29 அன்று வரவிருக்கும் உலக பக்கவாதம் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் பக்கவாதம் ஏற்படுவதை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய பல நடவடிக்கைகளை விவரித்துள்ளார். பக்கவாதம் ஏற்படும் நோயாளிகளில் சுமார் 50% பேரில் உயர் இரத்த அழுத்தம் ஒரு ஆபத்து காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. பக்கவாதத்தை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் ஒரு நடவடிக்கையாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தங்கள் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்வதையும் சுகாதார நிபுணர்களால் தேவைக்கேற்ப சரியான நேரத்தில் தங்கள் உடல்நல பரிசோதனைகளை மேற்கொள்வதையும் உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உயர் இரத்த அழுத்தம் இல்லாதவர்கள் உயர் இரத்த அழுத்தத்தை ஒரு ஆபத்து காரணியாக அடையாளம் கண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படும். ஏனெனில் உண்மைகளை கண்டறிவதற்கு இது முக்கியம் என நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது.